வாழ்க்கை என்னும் படகுல நம்ம கடந்து வந்திருப்போம். சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையிலும் எதிர்காற்றுகள், அலைகள் உண்டுங்க. பிரச்சனைகள் உண்டுங்க. அப்படி வரும்பொழுது நாம என்ன பண்றோம்? நம்ம நினைவுகள் எவ்வளவு சிந்தனைகள் வருது பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஒரு கவலை வந்தா எப்படிலாம் யோசிக்க போறோம்? நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம் பாருங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதே மாரி சொல்லுது தோணுது. பயம் வருது. இங்கும் இயேசு அவர்களோடு சீஷர்களோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே தோணல. இப்போ இயேசு இல்லாத ஒரு பயணத்தை அவர்கள் படகிலே மேற்கொள்கிறார்கள். இத நம்ம புரிஞ்சுக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை என்றால், சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அப்படி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொழுது, நாம் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க அந்த பிரச்சனைய வேதத்தின் அடிப்படையில் அணுகவில்லை. அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. யாரோ நடுக்கடல்ல நடந்து வராங்க. அவங்க மைண்ட் எல்லாம் என்னன்னா, உலக பழக்கவழக்கங்கள் தான் அவங்க மைண்ட்ல இருக்க. தேவனுடைய வார்த்தை அவங்க சிந்தனையில் இல்ல. உலகம் தான் சொல்லும். அசுத்த ஆவியால பேய் தான் நடந்து வர முடியும் இதே மாரின்னு. ஆனா தேவனுடைய வார்த்தை யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் கிளியரா சொல்லியிருப்பாரு. சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நாம இத புரிஞ்சுக் வேண்டும். நம்ம வாழ்க்கை என்னும் ஒரு படகுல போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, நாம இயேசுவோடு நாங்க எப்பவும் போக வேண்டும். சில சூழ்நிலைகள் பிரச்சனை வரும்பொழுது, அந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால், வேதன வசனத்தின் அடிப்படையில் தான் அணுக வேண்டும். அப்படி அணுகும் பொழுது தான் சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.